வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷலான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன உலகம் ரொம்பவே வசதியானது இல்லையா? எல்லாமே ஸ்மார்ட், எல்லாமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வரும்போது இந்த ஹைடெக் வசதிகளே நமக்கு மிகப்பெரிய சிக்கலா மாற வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய முரண்பாடு. சரி, இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா? ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வருது. அதே நேரத்துல பவர் மொத்தமா கட்டானா என்னாகும்? ஒரு பக்கம் பூமி பயங்கரமா அதிர்ந்துட்டு இருக்கு, கட்டடங்கள்லாம் குலுங்குது. அதே வினாடியில மொத்த கரண்ட்டும் போய் கும்மிருட்டாகிடுது. இந்த மாதிரி ஒரு இரட்டை பேரிடர் வரும்போது கரண்ட்டை நம்பி இருக்கிற நம்ம பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் வேலை செய்யுமா? கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல. பகுதி 1, கரண்ட் போகும்போது ஸ்மார்ட் பாதுகாப்புகள்ல இருக்கிற ஒரு பெரிய குறைபாட்டை பத்தி தான் நம்ம முதல்ல பேச போறோம். இப்போ பொதுவா 2 வகையான பாதுகாப்பு கருவிகள் இருக்கு. ஒரு பக்கம் சென்சார்கள், சாஃப்ட்வேர், கரண்ட்னு எல்லாத்தையும் நம்பி இருக்கிற ஹைடெக் டேம்பர்கள். இன்னொரு பக்கம் ரீசெண்டா காப்புரிமை வாங்கப்பட்ட கரண்டே தேவையில்லாத முழுமையா மெக்கானிக்கலா இயங்குற சிலிண்டர் டேம்பர். தகவல் தொடர்பே துண்டிக்கப்பட்டாலும் சரி, கரண்டே இல்லைனாலும் சரி, இது கச்சிதமா வேலை செய்யும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. பகுதி 2, ஒரு மிக எளிய தீர்வு, கரண்ட் தேவையில்லாத டேம்பர். ஷார்ஜா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் மூசா லெப்லோபா உருவாக்குன ஒரு வியக்க வைக்கிற கருவியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். டிசம்பர் 16, 2025 அன்னைக்கு அமெரிக்காவில் பேட்டன்ட் வாங்கப்பட்ட இந்த கருவியில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? எந்த கம்ப்யூட்டரோ மைக்ரோசிப்போ இதில் கிடையாது. உள்ளீடற்ற ஒரு எஃகு உருளை, அதுக்குள்ளே டைட்டாக பேக் செய்யப்பட்ட திடமான எஃகு பந்துகள், மையத்தில் நகர்ற ஒரு தண்டு, அப்புறம் அதுலேருந்து நீட்டிட்டு இருக்கிற சின்ன சின்ன கம்பிகள். அவ்வளோதாங்க. பார்க்க ரொம்ப சாதாரணமாக எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமும் இல்லாமல் இருக்குல்ல. இதை கண்டுபிடிச்சவரோட வார்த்தைகளே சொல்லணும்னா இது தூய இயற்பியல், அதாவது பியூர் பிசிக்ஸ்னு சொல்றாரு. ஆமாங்க, வயர், சாஃப்ட்வேர், கரண்ட்னு எதையும் நம்பி இருக்காம வெறும் இயக்கம், தொடுதல், அதாவது ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் மூலமாவே உயிர்களை காப்பாற்றுற வேலையை இது கச்சிதமா செய்யுது. சரி, இந்த கருவி அப்படி என்னதான் செய்யுது? எனர்ஜி டிசிபேஷன், அதாவது ஆற்றல் சிதறல் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நிலநடுக்கம் வரும்போது ஒரு கட்டிடம் இழிஞ்சு விழாம இருக்கணும்னா அது சும்மா விரைப்பா நின்னா மட்டும் பத்தாது. கட்டிடத்தை ஆட்டி படைக்கிற அந்த பயங்கரமான அதிர்வு ஆற்றலை வேற எங்கேயாவது திசை திருப்பணும். அதுதாங்க இந்த ஆற்றல் சிதறல். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம கார்ல இருக்கிற ஷாக் அப்சார்பர் எப்படி வேலை செய்யும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கரடு முரடான ரோட்ல போகும்போது காரோட இன்ஜின் குலுங்காம அது எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி தான் நிலநடுக்கத்தோட ஆற்றலை அப்படியே உள்வாங்கி கட்டிடத்தோட தூண்களுக்கும் சுவர்களுக்கும் ஏற்படுற அழுத்தத்தை இந்த பாசிவ் டேம்பர்கள் ரொம்பவே குறைச்சிடுதுன்னு தேசிய தரநிலை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தோட ஆராய்ச்சி சொல்லுது. பகுதி 3, உராய்வின் சக்தி. இந்த கருவியோட இயக்கவியலை பற்றி பார்ப்போம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்டெப் 1, நிலநடுக்கத்தால் கட்டிடம் அதிர ஆரம்பிக்குது. ஸ்டெப் 2, உடனே கருவியோட மையத்தில் இருக்கிற அந்த தண்டு எஃகு பந்துகளுக்கு கூட முன்னும் பின்னுமா வேகமாக நகருது. ஸ்டெப் 3, அப்போ அந்த தண்டில் இருக்கிற கம்பிகள் பந்துகள் அழுத்துறதால ஒரு பயங்கரமான உராய்வு ஏற்படுது. அந்த உராய்வு கட்டிடத்தை இடிக்க வந்த அதிர்வாற்றலை கருவிக்குள்ளேயே வெப்பமாகவும் இயக்கமாகவும் மாற்றிடுது. சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். பகுதி 4, நடைமுறை உலக மேம்பாடு. சரி, இதை நிஜ உலகத்துல பழமையான கட்டடங்கள்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். இந்த புதிய கருவியை பொருத்துறதுக்குன்னு சில முக்கியமான இலக்குகள் இருக்கு. நிலநடுக்கம் அடிக்கடி வர்ற பகுதிகளில் இருக்கிற பழைய கட்டிடங்கள், பாலங்கள், மருத்துவமனைகள், லேப்கள், அப்புறம் தகவல் தொடர்பு மையங்கள், இந்த மாதிரி இடங்களை இடிச்சிட்டு புதுசா கட்டுறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த கருவியை பொருத்துறது தான் ஒரு பிராக்டிக்கலான அருமையான தீர்வு. இதுல இன்னொரு புத்திசாலித்தனமான விஷயம் என்ன தெரியுமா? இதோட பேட்டன்ட் படி இது ரொம்ப ஈஸியா கழட்டி மாட்ட முடியும். ஏதாவது நிலநடுக்கம் வந்து ஒரு பாகம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மொத்த கருவியும் தூக்கி போட வேண்டியதில்லை. எந்த பாகம் வீணா போச்சோ அதை மட்டும் ஈஸியா மாத்திக்கலாம். நிஜமாவே இது ஒரு சூப்பரான இன்ஜினியரிங் டிசைன் தானே. அதோட இது ஏதோ பெரிய நிலநடுக்கம் வந்தாதான் வேலை செய்யும் நினைக்க வேணாம். ரொம்ப பலமா காத்தடிக்கும் போது ஏற்படுற அதிர்வுகள், பக்கத்துல ட்ரெயின் போகும்போது வர்ற நடுக்கம், பெரிய பெரிய ஃபேக்டரி மிஷின்களால ஏற்படுற அதிர்வுகள்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்ல இருந்தும் இது கட்டிடத்தை அமைதியா பாதுகாத்துட்டு இருக்கு. பகுதி 5, எல்லைகளை சோதித்தல். லேப்ல இருந்து பில்டிங் கோட்ஸ் வரைக்கும் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த 14% அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. யூனிவர்சிட்டியோட ஆரம்ப கட்ட லேப் டெஸ்ட்டுகளில் இந்த டேம்பர் அதிர்வுகளை குறைக்கிறதுல 14% செயல்திறனை காட்டியிருக்கு. இது சும்மா அதிர்வுகளை கடத்தி விடாம அதை அளவிடக்கூடிய அளவுக்கு கணிசமாக குறைக்குதுங்கிறது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் நாம் கொஞ்சம் யதார்த்தமாகவும் யோசிக்கணும். இந்த 14% ரிசல்ட் அப்படிங்கிறது லேபில் 0.04 முதல் 0.2 இன்ச் வரையிலான மிகச் சின்ன கட்டுப்படுத்தப்பட்ட அசைவுகளை வச்சு பண்ண டெஸ்ட்டில் கிடச்சது தான் அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும்.
அதனால நாளைக்கே இதை எல்லா பில்டிங்லயும் மாட்டிடலான்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு இன்னும் சில ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த டிசைனை பெரிய அளவுல மாத்தணும், சின்ன கட்டிட மாடல்களை வச்சு நிஜமான ஷேக் டேபிள் பரிசோதனைகள் பண்ணணும், இதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்க்கணும், அப்புறம் லோக்கல் பில்டிங் ரூல்ஸ்ல இதை கொண்டு வரணும். சுருக்கமா சொல்லணும்னா இது எல்லா சேதத்தையும் மாயமாக்குற ஒரு மேஜிக் வித்து கிடையாது. கட்டடத்தோட நல்ல டிசைனுக்கும் ஸ்ட்ராங்கான பொருள்களுக்கும் இது எப்பவுமே மாற்று ஆகாது. ஆனா பேஸ் ஐசோலேஷன், ஃப்ளூயிட் டேம்பர்கள் மாதிரி பாதுகாப்பு கருவிகள் பட்டியல்ல கரண்டே தேவையில்லாத ஒரு மிக முக்கியமான கருவியா இது இணைகிறது. இது கண்டிப்பா நம்ம பாதுகாப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். கடைசியா ஒரு விஷயம், எல்லாமே செயலிழக்கிற அந்த ஒரு நிமிஷத்துல ரொம்ப சிக்கலான ஹைடெக் தொழில்நுட்பங்களை விட இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் தான் நம்மளோட மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட் சிட்டி எல்லாமே ஃபெயில் ஆகும்போது ஒரு இரும்பு உருளையும் சில பந்துகளும் நம்ம உயிரை காப்பாத்துங்கிறது எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்லையா? இதை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நகரங்கள் நாளுக்கு நாள் டெக்னாலஜியில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கிட்டே போகிற இந்த நேரத்தில் நம்மளோட கடைசி பாதுகாப்பு கருவி இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஃபிசிக்கலாக இருக்கிறது தானே நமக்கு உண்மையான பாதுகாப்பை தரும். இதோட இந்த அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.